பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆதார வசனம் லூக்கா 15:31. நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கிருபையின் பாத்திரங்களே, அவர் சொல்லிவிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரது பிரசன்னம் நம்மை எப்போது மூடி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம், அவரது வல்லமை நமக்காக சகலத்தையும் செய்ய ஆயத்தம் என்பதுதான் இதனுடைய பொருள், அர்த்தம். இதற்கு வேறு ஒரு வசனமோ அல்லது வேறு ஒன்றோ தேவையில்லை உறுதிப்படுத்துவதற்கு. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் வார்த்தை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வரும் நிகழ்வு யாவரும் அறிவீர்கள். இளையகுமாரன் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து வாங்கி கொண்டு போய் தூர தேசம் போய் வீணாக எல்லாவற்றை செலவிடுத்து பிறகு ஒன்றுமில்லாதவனானான். அந்த தேசத்தில் ஒரு குடியானவனோடு ஒட்டி கொண்டான். அதற்கு கிடைத்தது பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை. அந்த பன்றிக்கு போடு தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போதான் புத்தி தெளிகிறது. ஐயோ, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட பூரணமாய் சாப்பிடுகிறார்களே, இதோ நான் என் தகப்படத்தில் போவேன், இப்படி பேசுவேன், ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்து கொள்ளுங்கள் என்று கேட்பேன் என்று மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டு தகப்படத்தில் வருகிறான். திரும்பி வருகிறான். தகப்பன் இவன் தூரத்தில் இருக்கும் போதே ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறான். குமாரனுக்குரிய உரிமைகளை, அந்தஸ்தை கொடுக்கிறான். மூத்த குமாரன் வயலிலிருந்து வரும்போது இது என்ன கொண்டாட்டத்தின் காரணம் அறிந்து கொண்டான். கோபம். தன் தகப்பன் வருந்தி உள்ளே அழைக்கும் போது போக மறுத்து தனது அங்கலாய்ப்பை கொட்டுகிறான். எப்படி கொட்டுகிறான்? இவ்வளவு காலம் ஊழியம் செய்தேனே, வேலை செய்தேனே, கற்பனைகள் மீறாமலை கை கொண்டேனே, நான் சந்தோஷமாக என் ஃப்ரெண்டோடு சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீங்கள் கொடுக்கவில்லை. இத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. இந்த இளையகுமாரனை பற்றி குற்றப்படுத்துகிறான். வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட இவனுக்கு கன்றுக்குட்டியை அழைப்பித்தீரே, ஹை ஃபீஸ்ட் என்று அங்கலாப்படுகிறான். இந்த உவமை அக்காலத்திற்கு ஏற்றதுன்னு நினைக்காதீர்கள். இன்றைய இந்த நாளில் விசுவாச மக்களில் நடந்து வருகிறது. நான் எவ்வளவோ சீனியர், எவ்வளவு காலமாய் ஆலய சபையில் ஊழியம் செய்து வருகிறேன். வசனமெல்லாம் எனக்கு அத்துப்படி. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறேன். ஒரு உபவாச ஜபத்தை கூட நான் விட்டு விடுவதில்லை. ஆனால் நேற்று வந்த விசுவாசி, இவர்களை பற்றி எனக்கு தெரியும். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று மனதில் சிந்திப்பவர்களும் அதையே அங்கலாய்ப்பாக மற்றவரிடம் பேசுவதுமான ஒரு குரூப் உண்டு. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் 10-14 வரை வாசித்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். 2 பேர் ஜெபிக்க வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருத்தவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் புல்பெட்டில் பக்கத்தில் நின்று ஆண்டவரிடம் மனசுக்குள்ளேயே பேசுகிறான். அடுத்தவன் ஆயக்காரன் பாவி. அவன் மனதுக்குள்ளே கிட்ட வர்றதுக்கு பயம். தூரத்தில் நின்று மார்பில் அடித்து கொண்டு தன்மேல் கிருபையாக இருக்க வேண்டும், கிருபையை காட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறான். அந்த பரிசேயன் இதே மாதிரி தான், நான் ஒரு வாரத்தில் 2 வாரம் உபாசிக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி இருந்தால் ஆயக்காரன் மாதிரி கிடையாது, மற்றவங்க மாதிரி கிடையாது என்று தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறான். இந்த ஆயக்கான் ரட்சிக்கப்பட்டான். பரலோகம் அவனுக்கு பேக்கப்பில் நின்றது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்ன வசனம் நிதர்சனமான வாழ்வில் அப்படியே இல்லையே என்று கேட்போருக்கு தான் இந்த செய்தி. நாம் அவரோடு இருந்தால் அவருடைய எல்லாம் நம்முடையதாக சேரும். எப்படி, எப்போது? அவருடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் நாம் அவரோடு இருப்பது. ஒரு பிள்ளை வீட்டோடு இருப்பது என்றால் என்ன? தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, வீட்டு சொல்லக்கூடிய வேலையை செய்வது, வீட்டுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்குதோ அதை பற்றி நடப்பது, அதுதானே இருப்பது. எனது கிருபைக்கு காத்திருந்து தெய்வ பயத்தோடு தீமைக்கு விலகி நன்மை செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்றார். இதை அப்படியே பின்பற்றவர்கள் தான் நாம் அவரோடு இருப்பதாகும். அவரோடு இருப்பது என்பது நம்ம இஷ்டத்துக்கு செய்வதல்ல. அவர் என்ன சொல்கிறார், நம்மை பற்றி சித்தம் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தத்துக்கு தகுந்தவாறு நம்ம நடக்க வேண்டும். அதுதான் அவரோடு இருப்பது, அவரோடு இசைந்து இருப்பது. அவர் ஒன்று சொல்லியிருக்க நாம் அதையே ஆமேன் என்று அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறேன், உமது நேரத்துக்கு காத்திருக்கிறேன் தகப்பனே என்று சொல்லிவிட்டு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எதிர்த்து நின்றாலும் இவர்களை அழித்துவிட்டு தள்ளிவிட்டு என்னை ஆசீர்வதிக்க அவரால் கூடும் என்ற சிந்தனையில் வாழ்வுதான் நீங்கள் அவரோடு இருப்பது. அவர் உனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்படியே நடக்குமாப்பா என்று ஆனால் சூழ்நிலைகள் தலைகளாகத்தான் வரும். அதை பற்றி கவலை வேண்டாம். அதை நம்மளை உருவாக்கும். அவர் செய்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். யோபு 42:2 அத்தானே சொன்னான். யோபு, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நடத்தது தடைபடாது என்றான். அவன் சொல்லும் பொழுது அவன் நிலை என்ன என்பதை படித்து பாருங்கள்.
மத்தேயு 7:7 வாசியுங்கள். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நாம் முயற்சி எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. மேற்கண்ட ஊமையில் மூத்த குமாரன் கேட்டதாக தகவல் இல்லை. இதற்கு முன்பாக அவன் கேட்டதாக தகவல் இல்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், நம்மில் பலர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதை போன்றது. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவருக்குத்தான் தெரியுமே, எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் சித்தத்தின்படி தானே செய்ய போகிறார், செய்யட்டும். இந்த விதண்டாவாதம் இருக்கக்கூடாது. கேட்க வேண்டும், கேட்க வேண்டும், அவருடைய நாமத்தில் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும், நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், அவரோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். அப்பா நாம் பிள்ளை என்று டிமாண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும். இதுதான் நாம் அவரோடு இருப்பது. வெளியே இருக்க உலகத்தாருக்குத்தான் இந்த டயலாக், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், நமக்கல்ல. நாம் அவரது வாக்கின்படி, பிரமாணத்தின்படி, கட்டளையின்படி நடக்க வேண்டும். கேட்க சொல்லுகிறார், கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் கேட்க சொல்லுகிறார். மார்க் 11 23, 24 வசனங்களை வாசியுங்கள். தனது நேரத்திற்கு காத்திருக்க சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை முறையாக வேதம் வாசித்தால் தான் தெரியும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். காத்திருப்போம், கவலைப்படாமல் ஜெபியுங்கள் என்கிறார். கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் அவருடைய கிருபை வேலை செய்யாது. மகிழ்ச்சியாக இருங்கள், அதுதான் அடையாளம். நாம் அவரோடு இருப்பதற்கு அடையாளம் மகிழ்ச்சியாக இருங்கள். அவர் பார்த்துக்கொள்வார், யெகோவா ஈரே அவர் செய்வார், நான் என்னுடைய வேலை செய்கிறேன். இவ்வளவுதான். எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் அவரோடு இருப்போம். இந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதாகும். முதலாவது என்னை தேடுங்கள் என்கிறார். அவரையே முதலாவது முக்கியமானதாக நாம் வைப்போம். இவற்றுக்கு எல்லாம் காசு பணம் தேவையில்லை. கீழ்ப்படுதல் மனம் வேண்டும். எதை சொன்னாலும் லாஜிக்கு பார்க்காமல் அப்படியே செய்யும் குழந்தை உள்ள வேண்டும். நம்மளுக்கு நோகாமல் நோம்பி கும்பிட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு பிரயாசம் வேண்டும். இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு இதன்படி நடந்தால் நினைக்கும் போதே காரியங்கள் வாய்க்க ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் உங்களது நினைவே, உங்கள் சிந்தனையே அது ஒரு ஜெபந்தான். நீதிமொழிகள் 23:7 வாசியுங்கள். அவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்களுடைய இருதயத்தில், உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்கிறது? எங்கள் அப்பா பார்த்துக்கொள்வார், நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன், அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அதுதான் உங்களுடைய எண்ணம், அப்படியே வரும். இந்த சிந்தனையில் கற்பனை என்ன பார்க்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே நடக்கும், சேங்ஷன் ஆகும். இப்படி இருப்பது, செயல்படுதான் நாம் அவரோடு இருப்பது. எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். நாமவே இத்தனை அதிகாரம் வாசித்தால், காணிக்கை செலுத்தினால், தவறாமல் ஆலயம் சென்றால் ஆசீர்வாதங்கள் தேடி வந்து நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. பின் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் என்மேல் கோபம் போல என்பது இதுவும் தவறு. வேதம் வாசித்து தவறாமல் ஆலயம் செய்த, காணிக்கை செலுத்துதல் இது நமது பொறுப்பு. இது சாய்ஸு கிடையாது, இது பொறுப்பு. தெய்வ குடும்பத்தில் நாம் பிறந்து விட்டதால் நமக்கு இது பொறுப்பு. இது அன்பின் அடிப்படையில் செய்ய வேண்டும். ஏதாவது கிடைக்கும் என்பது செய்யக்கூடாது. அவர் அறிவார், உங்கள் சிந்தையை அவர் அறிவார். இது நமக்கு நல்லது, இதை வைத்துக்கொண்டு கர்த்தரிடம் பேரம் பேசக்கூடாது. ஆபிரகாம், தாவீது, யோசபாத் தேவனோடு இருந்தார்கள், சகலத்தையும் பெற்றார்கள், சொல்லப்பட்டதை யாவையும் பெற்றார்கள். எப்படி? விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள், கிருபையை சார்ந்திருந்தார்கள், சகித்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், எந்நேரம் செயல்பட்டார்கள், தெய்வ பயத்தோடு இருந்தார்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தில் உறுதியாக இருந்தார்கள், அன்பினால் அவரை தேடினார்கள், தொழுது கொண்டார்கள். தாவீதுடைய சங்கீதத்தெல்லாம் வாசித்து பாருங்கள், என்ன அன்பு! தொழுது கொண்டார்கள். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். காலத்துக்கு தகுந்தாற்போல் சத்தியம் மாறாது, கர்த்தர் மாறாதவர். ஆவியில் எளிமையோடு இருங்கள். எளிமையோடு இருப்பது அவரையே சார்ந்திருப்பது. குழந்தை போல விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சந்தேகப்படாமல் இப்படியே நடக்கும் என்பது உறுதியாயிருங்கள். கர்த்தரை முதன்மைப்படுத்துங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களை தகுதியுள்ளவர் என்று தேடி தேடி வரும். நிறைவாய் பூரணமாய் நீங்கள் வாழ்வீர்கள். ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, உம்மோடு இருப்பது என்பது எப்படி என்பதை கற்றோம். நாங்களே எங்களை வஞ்சித்து கொள்ள மாட்டோம், நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்ள மாட்டோம். சகலத்தையும் பெற்று நிறைவாய் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் நின்று மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதற்கு காரணமாயும் இருப்போம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறார் என்பதிலேயே நான் கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.